கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் கிருபையின் வார்த்தை உபாகமம் 28வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம், உன்னை வாளாக்காமல் அவர் தலையாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கீழாகாமல் நீ மேலாவாய் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதாவது கீழான நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் ஒரு உயர்ந்த இடத்திலே அவர் அமர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிகளுக்கு ஆண்டவர் ஒரு மேலான ஒரு இடத்தை, ஒரு உயர்வை அவர் வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக நாம் யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கும்போது, யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனுடைய கீழான நிலைமையில் அவன் இருந்ததை நாம் பார்க்கிறோம். தன் சொந்த சகோதரர்களே அவன் மேல் பொறாமை கொண்டவர்களாக அவர் இருந்தார்கள். பொறாமை கொண்டு அவனை ஒரு குழியிலே அவர்கள் தள்ளி போடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவனை 20 வெள்ளிக்காசுக்கு தன் சொந்த சகோதரனை விற்று விடுகிற ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். எகிப்தியர் இடத்துல 20 வெள்ளிக்காசுக்கு அவர்கள் அவனை விற்று போட்டார்கள். இப்படி அடிமையாக அவன் விற்கப்பட்டு போனாலும், அவன் வேலையை பார்க்கும் போத்திபார் வீட்டில் ஒரு குற்ற செயலுக்காக, அதாவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்காக அவன் ஜெயிலில் அவன் அடைக்கப்படுகிறான். அவனுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது அவனுடைய குடும்பத்தாரால் அவனுக்கு பிரச்சனை. அது மாத்திரமல்ல, அவனை சுற்றிலும் உள்ள சமுதாயத்திலும் கூட அவன் கீழான ஒரு நிலைமையில் ஒரு தள்ளப்பட்ட ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான். ஆனால் தேவன் செய்த காரியத்தை பாருங்கள். ஒரு நாள் ஆண்டவர் அவனை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு சித்தம் கொண்டபடினால ஆண்டவர் ஒரு நாள் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை வர வைக்கிறார். அந்த சொப்பனத்தை விளக்கும்படிக்கு ஜெயிலில் இருக்கக்கூடிய யோசேப்பு அழைக்கப்படுகிறான். யோசேப்பு அழைக்கப்பட்டு போகும்போது அங்கே நடந்தது என்ன? யோசேப்பு வரப்போகிற பஞ்சத்தை அந்த ராஜாவுக்கு விளக்குகிறான். அந்த பஞ்சத்திலிருந்து எப்படி நாடு விடுதலையாக வேண்டும், எப்படி சமாளிப்பது என்ற ஆலோசனையும் அவன் அங்கே கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்புடைய ஞானத்தை பார்த்த பார்வோன் ராஜா யோசேப்பை உயர்த்தினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு சாதாரண ஒரு அடிமையை ஆண்டவர் ஒரே நாளில் ஒரு பெரிய அதிகாரியாக உயர்த்தினதை நாம் பார்க்கிறோம். பிறருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தையே வழிநடத்தும் ஒரு மனிதனாக, ஒரு தலைவனாக அவர் உயர்த்தினார். பிரியமானவர்களே, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. சூழ்நிலையை பார்க்காதீர்கள், ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாக சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தரால் நம்மை உயர்த்த முடியும். நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென்.